இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. PSLV C-62 ராக்கெட் திட்டத்தின் தோல்வி குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் அத்திட்டம் வெற்றி பெறாதது ககன்யான் திட்டத்தில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். கோவையில் கல்லூரி நிகழ்ச்சியில் பேசிய அவர், சூரியனை ஆய்வு செய்யும் திறன் கொண்ட 4 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உள்ளதாகவும் 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவுக்கென தனி விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்றும் கூறினார். பின்னர் பேட்டியளித்த அவர், மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் போன்ற விண்வெளி சார்ந்த திட்டங்களை பல்வேறு நாடுகளுடன் இணைந்து இஸ்ரோ முன்னெடுப்பதாகவும் குறிப்பிட்டார். அந்த விண்வெளி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தலைமையில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பெரிய பெரிய திட்டங்கள் இருக்குது. நம்ம விண்வெளியில் விண்வெளி நிலையம் அமைக்கின்ற திட்டம், ஆட்களை நிலாவுக்கு அனுப்பி திருப்பி வரக்கூடிய திட்டங்கள், அது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. அதனால் வெளிநாட்டுகளோட நம்ம நிறையா நட்புள்ள நாடுகளோட நிறையா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளுக்கு கூட நம்மளுக்கு தொடர்புகள் இருக்குது. இப்படி சேர்ந்து செய்கிறது நல்லது. இந்த நாங்கள் இது PSLV 4 கட்ட ராக்கெட்டாக 3 கட்டங்கள் நல்லா ஒர்க் பண்ணிச்சு. 3ஆவது கட்ட தொடக்கத்தில் கொஞ்சம் பாதை மாறி போயிருக்கு. அதை படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கும் ககன்யான் தொடர் இதுக்கும் அதனால ககன்யான் திட்டம் ஒன்றும் அதுக்கு பாதிப்பு இருக்காது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.